அரவிந்த். ஹலோ. ஹாய் அரவிந்த், என்னப்பா தயங்குற? நீ இந்த வீட்ல வளர்ந்த பையன் தானே? ஏதோ இந்த வீடு புதுசு மாதிரி ஃபீல் பண்ற? இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு பழக்கப்பட்ட ஒருத்தனா வந்தான், இப்ப மாப்பிள்ளையே வந்திருக்கான்லப்பா. அதான் தம்பி ரொம்ப சங்கோச்சப்படுறாப்ல. சகல சும்மா ஜூஸை குடிங்க. சகல என்ன பாக்குறீங்க? ஒரே ஃபேமிலியில இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு சகலையாமே. இப்பதான் கேள்விப்பட்டேன். தேங்க்ஸ் சகல. பரவாயில்ல, நீங்க குடிங்க. உடனே ஒன்னாயிட்டீங்க நீங்க. இங்க வச்சிருங்க. ஜனாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. கேடி நீங்க வர சொன்னதான் சொன்னாரு. ஆமா. தேனு, வர்ஷினி, உங்க 4 பேருக்கும் மோதிரத்துக்கு அளவெடுக்கணும். அதுக்கு தான் வர சொன்னேன். ஆமா, எங்க ஆசாரி வரல? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வாங்க வாங்க. பொண்ணு மாப்பிள்ளை இவங்களுக்கு அளவெடுத்துருங்க. சரிங்க மேடம். ஜானு, கடைக்கு போனா என்ன டிசைன்னாலும் பார்த்து வாங்கலாம். எதுக்கு இந்த அளவு எடுக்கிறதெல்லாம்? இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஜானு. அளவு எடுத்து தான் மோதிரம் செய்யணுமா என்ன? இல்ல சிபி, இது நிச்சய மோதிரம். இது ரொம்ப சென்டிமெண்டா லைஃப் லாங் கையிலேயே இருக்க போறது. அதுல கட்டிக்க போறவங்களோட பேர் இருக்கணும். இத போட்டு அந்த மெமரி வாழ்நாள் பூரா மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த மோதிரத்துல இருக்கிற பேரு நம்ம யாருக்கு சொந்தம்னு கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யறது. தமிழ், மா, என்ன உனக்கும் மோதிரம் வேணுமா? ஆசாரி, என் பேரனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து அளவு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கும் மோதிரம் செஞ்சிருங்க. ஒரு மோதிரத்துல சிபின்னு இருக்கணும், இன்னொரு மோதிரத்துல தமிழ்னு இருக்கணும். ஆனா ரெண்டுமே தமிழ் எழுத்துல இருக்கணும். ஜானு, இதெல்லாம் லைசன்ஸ் போர்டா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஜானு. நாம என்ன வண்டியா லேண்டா? ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கைக்கு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி. அண்ணே, எனக்கு மோதிரம்லாம் எதுவும் வேண்டாம். எக்ஸ்ட்ராவா செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா சார்? சரிங்க சார். சிபி, என்னப்பா ஏன்டா அப்படி பேசுற? நான் பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. சிபி, இதெல்லாம் சின்ன சின்ன உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டதுப்பா. அதுல நீ போற போக்குல கல்லெறிஞ்சிட்டு போற. அப்பா, எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். என்ன எதுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? சிபி, தமிழ், சிபி உன்னை சுத்தி சுத்தி வர மாதிரி நீ பண்ணலன்னு வை, நீ என் தமிழே கிடையாது. பாத்துக்கோ. நீங்க அளவிடுங்க. சரிங்க மேடம். எவ்வளவு சொன்னாலும் இந்த சித்தப்பா திருந்தவே மாட்டேங்கிறாரு. மாடியில நின்னுதான் தம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவுட் ஹவுஸ்குள்ளேயே வந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? என்ன சித்தப்பா கார காணோம்? அப்ப யார் இங்க நின்னு ஸ்மோக் பண்றா? பிரபுவா இது? ஓஹோ, பிரபு தான் ஸ்மோக் பண்ணாரா? அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாரே. அப்போ ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்குது. வர்ஷினி,
வா தமிழ், இந்த பூ கொஞ்சம் கரெக்டா வச்சு விட. என்ன இந்த ராத்திரியில பூ? எல்லாம் எங்க அம்மாவோட ஆர்டர். எனக்கு பெருசா பூ வைக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனா கல்யாண பொண்ணுன்னா பூ வைக்கணுமாமே. மறு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த வீட்லயும் பூ வைக்கணுமா? இல்லைன்னா மாமியார் கோச்சுப்பாங்களா? மாமியார் கோச்சுப்பாங்களா இல்ல புருஷன் கோச்சுப்பாரா? ஆ? பிரபு ஆசைப்படுறாரு நீ எப்பவும் தலையில பூவோட இருக்கணும்னு. அதுக்கு தானே நீயும் இப்ப பூ வைக்கிற. ஏய், அப்படிதானே? ஆமா. சரி வா. ம். இதுல தப்பே இல்ல. கட்டின புருஷனுக்கு பிடிச்சத பொண்டாட்டி செய்யறதும் பொண்டாட்டிக்கு பிடிச்சத புருஷன் செய்யறதும் தான் ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு அழகு. இப்படிதான் இருக்கணும். சரி, பூ யாரு வாங்கிட்டு வந்தா? பிரபு தானே? ம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆ, வர்ஷினி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ம். சொல்லு தமிழ். பிரபுவுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா? சேச்சா, அவருக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது தமிழ். உனக்கு நல்லா தெரியுமா? ஆ, நல்லா தெரியும். ஏன் இவ்ளோ சந்தேகமா கேக்குற? அவர் ஸ்மோக் பண்றது ஏதாச்சும் பாத்தியா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் ஜென்ரலா தான் கேட்டேன். நிறைய பேருக்கு ஸ்மோக்கு தண்ணி பழக்கம்லாம் இருக்கும். அத கல்யாணம் வரைக்கும் வெளியே தெரியாம மறைச்சுப்பாங்க. ஆனா நீ லவ் பண்ற, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சும்மா கேட்டேன். சேச்சா, பிரபு பொய்யே சொல்ல மாட்டாரு தமிழ். அவருக்கு ஸ்மோக் பண்றது பிடிக்காது. அதுவும் ஸ்மோக் பண்றவங்கள கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அவர் ஒரு டீ டோட்டலர் தமிழ். சரி வர்ஷினி, நீ போய் தூங்கு. ம். ம். நீதான் சிபி கூட ரொம்ப வருஷமா இருக்கல. ஆமா. உன் அளவுக்கு சிபியை தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பின்ன அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுல. அவனை பத்தி இன்ச்சு பை இன்ச்சா எனக்கு தெரியும். அவன் என்ன சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், எங்க ட்ரெஸ் எடுப்பான், அவன் போடுற ட்ரெஸ் எத்தனை நாள் கழிச்சு துவைப்பான், எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஆரம்பிச்சு கடைசி கேர்ள் ஃப்ரெண்ட் வரைக்கும் எல்லா லிஸ்டும் எனக்கு தெரியும். அப்படியா? அவன் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜெசிகா, அவன் கடைசி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம சம்யுக்தா. அதுக்கடையில் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, போயிட்டு இருந்துச்சு. இல்ல, இவங்கள யாரையாச்சும் சிபி டீப்பா லவ் பண்ணிருக்காரா?